ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, ஏப்ரல் 3, 2025. நம் அனைவரிடமும் ஆன்மீக சக்தியும் பரமாத்ம சக்திகளும் இருக்கின்றன. ஆத்மாக்களாகிய நாம் இந்த பூமிக்கு வந்தபோது முழுமை நிலையில் இருந்தோம். சக்திகளால் நிறைந்திருந்தோம். அனைத்து பொக்கிஷங்களாலும் நிறைந்திருந்தோம். தூய்மை தன்மையில் நிரம்பியிருந்தோம். அனைத்து குணங்களும் நிறைந்தவராக இருந்தோம். மெல்ல மெல்ல நமது சக்திகளை பயன்படுத்தினோம். பின்னர் இழந்துவிட்டோம். இப்போது நமது ஆன்மீக சக்தி மிகவும் குறைந்துவிட்டது. எப்போது ஆத்மா முழுமை நிலையில் இருந்ததோ, குணங்களால் நிறைந்திருந்ததோ, அப்போது மிகுந்த சக்தி வாய்ந்ததாக இருந்தது. எண்ணங்களாலேயே அனைத்து காரியங்களும் நடைபெற்றன. காற்றடிக்க வேண்டும் என்று எண்ணத்தை உருவாக்கினால் காற்று வீசத் தொடங்கியது. சிறிது மழை பெய்யட்டும் என்று நினைத்தால் சிறிது மழை பெய்யத் தொடங்கியது. இப்போது மீண்டும் நாம் எண்ணங்களின் சக்தியை நிரப்பிக்கொள்ள வேண்டும். யோக பலத்தினால் நமது ஆன்மீக சக்தி அதிகரித்து கொண்டே செல்கிறது. மனதின் சக்தியும் விவேகத்தின் சக்தியும் அதிகரிக்கிறது. புத்தியில் சத்தியமான விவேகம் நிறைந்து கொண்டிருக்கிறது. நமது தூய்மை தன்மையின் சக்தியும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இவைதான் ஆன்மீக சக்திகளாகும். அடுத்தது பரமாத்ம சக்திகள். சுயம் பகவான் நம்மோடு இருக்கிறார். அவரது சக்திகளும் நம்மோடு இருக்கின்றன. அவரது ஆசிர்வாதங்களும் நம்மோடு இருக்கின்றன. மேலும் அவரது வரங்களும் நம்மோடு இருக்கின்றன. அவரது மிகுந்த அன்பும் நம்முடன் இருக்கின்றன. பரமாத்ம சக்திகள் நம்மோடு இருக்கின்றன. மேலும் ஆன்மீக சக்திகளும் நிறைந்திருக்கின்றன. என்னுடையவர் ஒரு பாபா மட்டும்தான். ஒருவரே என் பலம், ஒருவரே என் நம்பிக்கை, என்னுடைய பாபா. இந்த உணர்வுகளில் நல்ல விதத்தில் நிலைத்து விடுவோம். யார் பகவானோ அவர் என்னுடையவராவார். யார் சர்வசக்திவானோ அவர் என்னுடையவராவார். யார் அதிர்ஷ்டத்தை உருவாக்குபவரோ அவர் என்னுடையவராவார். யார் துக்கங்களை அழித்து சுகத்தை வழங்குபவரோ அவர் என்னுடையவராவார். இந்த அதிகாரத்தின் நினைவில் இருப்போம். நாம் பார்த்திருக்கிறோம், நமது அன்பால் கவர்ந்தெழுக்கப்பட்டு சுயம் பகவான் பூமிக்கு வந்து விடுகிறார். அந்த நிராகாரமானவர் சாகாரத்திற்கு வந்து விடுகிறார். அவர் தனது அனைத்தையும் நம் மீது அர்ப்பணமாக்கி விடுகிறார். நம் மீது பலியாகி விடுகிறார். நிராகாரமானவரை கூட சாகாரத்தில் கொண்டு வரும் சக்தி நம்மிடம் இருக்கின்றது. இதனை சக்தி என்றும் கூறலாம், அன்பின் அதிகாரம் என்றும் கூறலாம். எப்போது அறிவியலின் சக்தி பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய முடியுமோ, பரமாத்ம சக்தியும் ஆன்மீக சக்தியும் அற்புதங்களை செய்ய இயலாதா? எனவே நமது அனைத்து பிரச்சனைகளையும் தடைகளையும் அழிப்பதற்காக இவ்விரண்டு சக்திகளையும் பயன்படுத்துவோம். எவ்வாறு அறிவியலின் சக்தியால் வெப்பத்தை குளிர்ச்சியாகவும் குளிரை வெப்பமாகவும் மாற்ற முடிகிறதோ, அவ்வாறே ஆன்மீக சக்தியின் மூலமாக எவ்விதமான பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். நினைவிற்கு கொண்டு வருவோம், நான் மாஸ்டர் படைப்பாளராவேன். மேலும் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன். நான் படைப்பாளராவேன். இந்த படைப்பின் மீது எனக்கு அதிகாரம் இருக்கின்றது. படைப்பாளர் ஒருபோதும் தன் படைப்பிற்கு அடிமையாக முடியாது. எவ்வாறு சிவ தந்தை புதிய உலகை படைக்க வந்திருக்கிறார், அவர் இந்த பழைய உலகின் சூழலால் பாதிக்கப்படுவதில்லை. அதே போன்று நாம் மாஸ்டர் படைப்பாளர்களாவோம். நாம் இங்கிருக்கும் தூய்மையற்ற தன்மையின் வசத்திற்கு அடிமையாக கூடாது. எனவே இந்த சூழ்நிலைகளை அடிமையாக்குவோம். மேலும் இன்று முழு நாளும் இந்த சுயமரியாதையில் நிலைத்திருப்போம். நான் மாஸ்டர் படைப்பாளராவேன். என்னால் இந்த சூழலை சக்தி வாய்ந்ததாக ஆக்க முடியும். இதன் இயல்பை மாற்ற முடியும். எனது எண்ணங்களின் சக்தியால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும். நான் மாஸ்டர் படைப்பாளர், மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் என்று பயிற்சி செய்வோம். பூலோக உருண்டையின் மீது நிலைத்திருந்து, பூர்வீகமான ஆத்மா என்ற நினைவில் நிலைத்திருந்து, உலக ஆத்மாக்களுக்கு சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்வோம். ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு முறை இந்த பயிற்சிகளை மேற்கொண்டு சகாஷ் கொடுப்போம். ஓம் சாந்தி.